ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் ஒடிடியில் வெளியேறக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷில் ஒரு பயங்கரமான த்ரில்லர் ட்ராமாவை எடுத்து வச்சிருக்காங்க. மெயின் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டில் இவங்க தம்பி கூட வந்துட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதில் அவங்களோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாது, பட் இருந்தாலுமே காது வந்துட்டு ரொம்ப அருமையாக கேட்கும். ஸோ அதனாலே எப்பவுமே ஹெட்ஃபோன் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே நம்ம ஹீரோனோட தம்பிக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத வேம்பயர் மூவி மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக படத்தோட கிளைமேக்ஸில் ஊட்டி இருந்த ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி விஷ்ப். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கக்கூடிய படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெர்னலா கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை என்ன அப்படின்னா, அதாவது சென்னை சிட்டியில் நடந்த ஒரு பெண்ணுடைய மர்டர் சுத்தி இந்த படத்தோட கதைக்குள்ள வந்துட்டு என்ன ஆகுது. இதுல ஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஒரு நல்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு வராங்க. ஸோ கரெக்டா அந்த டைம் பார்த்து நைட் டைம் போல யார் அப்படின்னு தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த ஜெனி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை வந்து கற்பழிச்சு பயங்கரமா கொலை பண்ணிடுறோம். ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து ரீஓபன் பண்ணி எந்தமான ஒரு விஷயங்களா தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா அந்த கில்லரை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய சீன்லாம் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வர கருத்து அப்படின்றது ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ரிப்பீட்டடா வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. அமேசான் பிரைம்ல இந்த படம் ரெண்டல்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பாத்தீங்கன்னா கடமலங்கத்துல ஒரு ஆக்ஷன் படமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ரன் டைம் வந்து 2 or 20 minutes கிட்ட வருது. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வெட்டியா சுத்திக்கிட்டு காட்டு பணிகளை பாத்தீங்கன்னா வேட்டையாடி வந்துட்டு இருக்காரு. இவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு பெரிய வீட்டு பையன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்கான். இன்ஃபேக்ட் அவங்களுடைய அத்தை பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோன் வந்துட்டு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படத்தோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்றது இன்னுமே நடக்கல. பட் இருந்தாலுமே அந்த பொண்ணை நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கூடிய சமங்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்தை தனியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை, ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரி கார்டன். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். இதமான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.